إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளை சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்ற நானும் நீங்களும் எங்களுடைய ஈமானை கூட்டிக் கொள்ள வேண்டும், இறையச்சத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரமலானுடைய காலத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பயான் நிகழ்ச்சிகளை கேட்பது, மார்க்கத்தை படிப்பதுதான் ஒரு மனிதனுடைய நோக்கமா, அல்லது பயான் நிகழ்ச்சிகள் குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகளை கேட்டுவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் நோக்கமா என்று கேட்டால், வெறுமனே பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, வெறுமனே குர்ஆன் சுன்னாவை படிப்பது என்பது என்னையும் உங்களையும் நல்லவர்களாக மாற்றாது. மாறாக நானும் நீங்களும் படிக்கின்ற செய்திகள், கேட்கின்ற செய்திகள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிற பொழுதுதான் நாங்கள் மறுமை வெற்றிக்குரிய மனிதர்களாக மாறலாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே எப்படி சொல்லி காட்டுகிறான், வபஷ்ஷிர் இபாத், நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் மறுமை வெற்றி இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் சொல்லப்படுகின்ற செய்தியை காது தாழ்த்தி கேட்பார்கள். இது முதலாவது பண்பு. மறுமையிலே வெற்றி பெறுகின்ற அல்லாஹ்வுடைய அடியார்களின் ஒரு பண்புதான் சொல்லப்படுகின்ற செய்தியை காது தாழ்த்தி கேட்பார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில தினங்களுக்கு முன்னால் நாங்கள் ஒரு ஹதீஸை படித்தோம். என்ன? 3 மனிதர்கள் வந்ததில் ஒருவர் புறக்கணித்து சென்றார், ஒருவர் தள்ளி போய் ஒதுக்கமாக அமர்ந்து கொண்டார். நெருக்கமாக அமர்ந்தவர் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரராக மாறினார். எனவே இறைநேசர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டுமாக இருந்தால் சொல்லப்படுகின்ற செய்தியை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். என்ன சொல்லுகிறார், என்ன ஆதாரத்தை காட்டுகிறார், எந்த அடிப்படையில் மார்க்கத்தை பேசுகிறார், இதை கேட்டுவிட்டு எங்களில் நிறைய பேருடைய நிலை என்ன தெரியுமா? வலது காதால கேட்பாங்க, இடது காதால விட்டுட்டு போயிடுவாங்க. சில நேரம் இந்த மஜ்லிஸ்ல இருந்து எழுப்பி போற நேரம்
பல பேர் சொல்லுவாங்க, நல்லா பேசினாரு, நல்லா ஒரு சப்ஜெக்ட சொன்னாருன்னுவாங்க. என்ன பேசினாருன்னு சொல்லுங்கன்னா ஒன்றும் தெரியாதுன்னுவாங்க. இதுதான் எங்களில் அதிகமானவர்களுடைய நிலை என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, வெறுமனே கேட்பதல்ல, அது வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, சொல்லப்பட்டதை காது தாழ்த்தி கேட்டுவிட்டு அதில் மிகச்சிறந்ததை பின்பற்றி நடப்பார்கள். ஒரு மணித்தியாலம் உங்களுக்கு முன்னால் நான் பேசுகிறேன் என்றால், ஒரு நாள் உங்களுக்கு நான் இஸ்லாத்தை தெளிவுபடுத்துகிறேன் என்றால், என்னுடைய பேச்சில் சிறந்தது எது? வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன். நடைமுறைகளில் மிக சிறந்தது நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை. அன்பார்ந்தவர்கள், பேசுவதை எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்றால், ஆதாரத்தோடு பேசுகிறாரா, குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலோடு பேசுகிறாரா, அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹஸ்ரத் சொல்லிவிட்டால் எல்லாம் சரி, மௌலவி சொல்லிவிட்டால் எல்லாம் சரி, ஷேக் சொல்லிவிட்டால் எல்லாம் சரி, இது நல்ல மனிதனுடைய பண்பல்ல. மாறாக நானும் நீங்களும் மறுமையிலே வெற்றி பெறுகின்ற இறைநேசர்களாக மாற வேண்டுமாக இருந்தால், சொல்லப்படுகின்ற செய்தியை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படுவதில் மிகச்சிறந்ததான குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர்படக்கூடிய விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு, இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக இறைநேசர்கள் அல்லது இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பு, கோபத்தை அடக்குதல், இது சம்பந்தமாக படித்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நானும் நீங்களும் முயற்சி செய்வோமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மறுமையில் வெற்றி பெறுகின்ற மனிதர்களாக மாற முடியும் என்பதை உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு தலைப்புக்குள் நாங்கள் செல்வோம். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கோபத்தை அடக்கிக் கொள்ளுதல் இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பு என்பதுதான் தலைப்பு. கோபம் வராமலே இருக்க வேண்டுமா என்றால் இல்லை. உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்களுக்குள் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிற ஒரு பண்புதான் கோபம் வருதல் என்ற பண்பு. கோபமே வருவதில்லை என்றால் அவருக்கு மூளையிலே கோளாறு இருக்க வேண்டும், புத்தியிலே பிரச்சனை இருக்க வேண்டும், மனநோயாளியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒருவர் என்னை குழப்பிக்கொண்டே இருக்கிறார், என்னை குழப்பிக்கொண்டே இருக்கிறார், என் மீது பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், எனக்கு கோபமே வருது இல்லைண்டா என்ன நினைப்பாங்க? இவருக்கு கொஞ்சம் மூளை சரியில்லை போலன்னு நினைப்பாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு கட்டம் இருக்கிறது, அந்த கட்டத்தை தாண்டினால் மனிதனுக்கு கோபம் வரும். மனிதனாக பிறந்தவன் கோபப்படுவான். இறைநேசர்கள் என்பவர்கள் கோபமே படமாட்டார்கள் என்பதல்ல, கோபம் வரும், அதை அடக்குவார்கள், அதை விழுங்கிக் கொள்வார்கள். அவர்கள்தான் இறைநேசர்கள் என்பதை, இறையச்சம் உள்ளவர்கள் என்பதை நானும் நீங்களும் அல் குர்ஆனுடைய வசனம் நேற்று நாங்கள் படித்தோம். சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 133வது வசனத்திலிருந்து படிக்க வேண்டும் என்று சொன்னோம். அல்லாஹ் என்ன சொன்னான்? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். வானத்தையும் பூமியையும் பரப்பளவாக கொண்ட சுவனத்தை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள். முத்தகீன், அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இறையச்சம் உள்ளவர்களுடைய ஒரு பண்பை நாங்கள் நேற்று பார்த்தோம். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வத்தர்ரா, சந்தோஷமான நிலையிலும் துக்ககரமான நிலையிலும், செல்வ செழிப்புள்ள நிலையிலும் வறுமையான நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் நல்ல விடயங்களில் செலவழிப்பார்கள். அடுத்த பண்பாக அல்லாஹ் சொல்லும் பொழுது வல் காஸிமீனல் கைஸ், அவர்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். கோபம் வராதவர்கள் தான் இறையச்சம் உள்ளவர்கள் அல்லாஹ் சொல்லல. கோபம் வரும், வரக்கூடிய கோபத்தை உடனடியாக வெளிப்படுத்தி காட்டாமல் அதை அப்படியே சப்பி விழுங்குவார்கள்.
அடக்கிக் கொள்வார்கள். இதுதான் இறைநேசர்களுடைய பண்பு, இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பு என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே அதே போன்று எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிற இன்னொரு பாடத்தை பாருங்கள். சூரத்து ஷூராவுடைய 36வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரையிலே படியுங்கள். அல்லாஹ் நல்ல மனிதர்களை பற்றி சொல்கிறான். எப்படி? ஃபமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்துல உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டாலும், இந்த உலகத்துல உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டாலும் அது இந்த அற்பமான உலகத்தில் இன்பம் அனுபவிக்கிற ஒன்றாக இருக்கும். உலகத்துல வீடு வாசல் கிடைக்கட்டும், சொத்து செல்வம் கிடைக்கட்டும், வாகன வசதிகள் கிடைக்கட்டும், ஆட்சி அதிகாரம் கிடைக்கட்டும், பட்டம் பதவி கிடைக்கட்டும், உலகத்தில் எது கிடைத்தாலும் அது உலகத்து இன்பத்தோடு முடிந்து போய்விடும். வமா இந்தல்லாஹி கைருன் வ அப்கா. அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு என்று இருக்கக்கூடியது, மறுமை நாளையிலே கிடைக்கக்கூடியதுதான் எங்களுக்கு மிகச் சிறந்ததும் நிரந்தரமாக இருக்கக்கூடியதும். உலகத்தில் அனுபவிச்சா முடிஞ்சது, இல்லையா ஒன்றும் இல்லா போயிடும். ஆனால் மறுமை இன்பம் என்பது அதுதான் மூமின்களுக்கு சிறந்ததும் நிரந்தரமாக இருக்கக்கூடியதும் என்று சொல்லிவிட்டு, லில்லதீன ஆமனு, யாருக்கு மறுமை வெற்றி, யாருக்கு மறுமையில் கிடைப்பது சிறந்தது? லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். நாங்க முந்த நாள் தினம் படித்தோம், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய பண்பு தவக்குள் வைப்பார்கள். அதை நாங்கள் படித்து விட்டோம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ். பாவங்களிலே பெரும் பாவங்களை அவர்கள் தவிர்த்து நடப்பார்கள். மானக்கேடான விஷயங்களை அவர்கள் தவிர்த்து நடப்பார்கள். பெரும் பாவங்கள் நீங்கள் படித்திருக்கலாம். இணை வைப்பது, கொலை செய்வது, படுதூறு சொல்லுவது, விபச்சாரம் செய்வது, மதுபானம் குடிப்பது பெரும் பாவம். இவைகளை தவிர்த்து நடப்பார்கள். மானக்கேடான விடயம் விபச்சாரம் செய்வது, ஆபாச காட்சிகளை பார்ப்பது, அந்நிய பெண்களை அரைக்குறை ஆடைகளோடு பார்த்து ரசிப்பது, இது போன்ற அசிங்கமான விடயங்களிலிருந்து அந்த மூமின்கள் தவிர்த்து நடப்பார்கள். இது ஒரு பண்பு என்றால், அடுத்த பண்பு என்ன தெரியுமா? வஇதா மா கதிபு, அவர்கள் கோபப்பட்டால். எப்பொழுது கோபம் வரும்? ஒருவனுடைய செயலை பார்த்து கோபம் வரும், ஒருவனுடைய பேச்சை பார்த்து கோபம் வரும், ஒருவனுடைய நடவடிக்கையை பார்த்து கோபம் வரும், ஒருவன் செய்த அநியாயத்தை பார்த்து கோபம் வரும், ஒருவன் ஏமாற்றுவதை பார்த்து கோபம் வரும். அப்படித்தானே? அப்படி கோபம் வந்தால் ஹும் யக்ஃபிரூன், அவர்கள் அதை மன்னித்து விடுவார்கள். யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? நல்ல மனிதர்கள், முஃமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வஇதா மா ஹும் கதிபு, வஇதா மா கதிபு, அவர்கள் கோபப்பட்டால், யாரால கோபம் வந்ததோ அவர்களை மன்னித்து விடுவார்கள். உடனடியா எதிர்ப்பு நடவடிக்கையை காட்ட மாட்டாங்க, அடிச்சு நொறுக்க மாட்டாங்க, மனச நோகடிக்க மாட்டாங்க, அடுத்தவர்களை பாதிக்கிற அளவுக்கு நடந்து கொள்ள மாட்டாங்க. என்னதான் கோபம் வந்தாலும் மனிதன் அல்லவா, நான் மன்னித்து விட்டேன் என்று போவார். இதுதான் கோபத்தை விழுங்குவதன் உச்சகட்டம் சகோதரர்களே. கடும் கஷ்டம்தான். ஆனால் இந்த பண்பு வருமாக இருந்தால் நானும் நீங்களும் இறையச்சம் உள்ளவர்களாக மாறலாம். ஏன் சகோதரர்களே? கோபத்தை அடக்குவதனால், கோபத்தை விழுங்குவதனால் ஏன் நானும் நீங்களும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்களாக மாறலாம். தாய்மார்களே, சகோதரிகளே, நிதானமாக கேளுங்கள். குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவியாக வாழுகிற பொழுது, பிள்ளை குட்டிகளை வளர்க்கிற பொழுது சாதாரண விடயங்களுக்கெல்லாம் கோபப்படுவோம். நாங்கள் கோபத்தின் வெளிப்பாடு கணவனை எதிர்த்து விடுவார்கள், பெற்றோர்களை எதிர்த்து விடுவார்கள், பிள்ளை குட்டிகளை விரோதித்து விடுவார்கள், நண்பர்களை சபித்து விடுவார்கள், பக்கத்து வீட்டுக்காரனோடு கோபம் பிடித்து விடுவார்கள், இரத்த உறவுகளை பகைத்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கோபப்பட்டால் மன்னிப்பார்கள். அன்பாண்டவர்களே,
தாய்மார்களே, சகோதரிகளே, நிதானமாக சிந்திக்க வேண்டிய இடம் இந்த இடம்தான். கோபத்தை அடக்குவதில் உச்சகட்டம் மன்னிக்க வேண்டும். ஏன் இது ஏன் இறையச்சம் உள்ளவர்களின் பண்பாக மாறுகிறது? அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வை பொறுத்த வகையில இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அல்லாஹ்க்கு இந்த உலகத்தை அழிக்க முடியுமா? முடியாதா? நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம், ஃபிரௌனை அழித்தவன் அல்லாஹ், நும்ரூதை அழித்தவன் அல்லாஹ், ஆது கூட்டம் சமூது கூட்டத்தை அழித்தவன் அல்லாஹ். இன்றைக்கும் உலகத்தில் அதற்கான அத்தாட்சிகள் இருக்கின்றன, இல்லையா? ஓரின சேர்க்கையில ஈடுபட்ட லூத் நபியுடைய கூட்டத்தை அழித்தவன் அல்லாஹ். முடியுமா? முடியாத அல்லாஹ்வுக்கு அழிக்கிறதுக்கு? இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு பெரிய காரியம் அல்ல. ஆனாலும் மனிதர்களை செய்கின்ற அநியாயங்கள், தப்புகள், தவறுகளை எல்லாம் பார்த்துவிட்டும் அர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், கருணை மிக்கவன். அல்லாஹ்வை எதிர்க்கின்ற மனிதர்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ வைக்கிறான் என்றால், அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் அந்த அல்லாஹ்வின் அடியார்கள் அல்லவா? எப்படி இருக்க வேண்டும்? அடே, பாவம் செய்த மனிதனை அல்லாஹ்வே மன்னிக்கிறானே, தப்பு தவறு செய்த மனிதனை அல்லாஹ்வே மன்னிக்கிறானே, ஏன் நான் மன்னிக்க கூடாது? ஏன் நான் விட்டு கொடுக்க கூடாது என்று சிந்தித்தால், படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வே மன்னிக்கிறான் என்றால், என்னை கோபமூட்டிய ஒரு மனிதனை ஏன் நான் மன்னிக்க கூடாது என்று சிந்தித்தால், கோபத்தை விழுங்குவதனால் ஒரு மனிதன் எப்படி இறையச்சம் உள்ள மனிதனாக மாறலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறோம் சகோதரர்களே. இந்த இறையச்சம் உள்ள மனிதர்களை உருவாக்குகின்ற இந்த மாதம், ரமலானுடைய நோன்பின் மூலம் கோபத்தை அடக்குகின்ற மனிதர்களை உருவாக்குகிறதா இல்லையா? கோபத்தை விழுங்கக்கூடிய மனிதர்களை உருவாக்குகிறதா இல்லையா என்று நானும் நீங்கள் நோன்புடைய பயிற்சியை பற்றி சிந்தித்தால் மிக தெளிவாக புரியலாம். நோன்பு பிடிக்கின்ற மனிதனுக்கு நோன்பு என்பது கோபத்தை விழுங்கக்கூடிய ஒரு பண்பை வளர்க்கிறது, கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பை வளர்க்கிறது. எப்படி வளர்க்கிறது தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் நோன்பு பிடித்திருந்தால், உங்களில் ஒருவர் நோன்பு பிடித்திருந்தால், நோன்பு பிடித்திருக்கிற ஒருவரோடு ஃபஇன் சாம்மஹு அஹதுன், ஒருவர் ஏசிக்கொண்டு வருகிறார், ஒருவர் நோன்பு பிடித்திருப்பவரை திட்டுகிறார், அவ் காத்தலஹு, அல்லது சண்டைக்கு வருகிறார், நோன்பாளி என்ன சொல்ல வேண்டும்? என்ன சொல்ல வேண்டும்? என்ன சொல்ல வேண்டும்? ஏன்? மனுஷன் இயல்பு குணம் என்ன தெரியுமா? நீ அடிச்சா நானும் அடிப்பேன், உனக்கு ஏழும்டா எனக்கு மேலும், நீ ஒரு வார்த்தை ஏசினா நான் 9 வார்த்தை ஏசுவேன், நீ ஒரு கத்திட்டினா நான் 10 தடவை திட்டுவேன். இதானே மனிதன் இயல்பு. நீ கோபத்தை காட்டினா நானும் காட்டுவேன். அன்பாண்டவர்களே, இப்படிப்பட்ட குணமுடைய மனிதனுக்கு கோபத்தை விழுங்குகின்ற அந்த பண்பை உருவாக்க வேண்டும் என்பதற்கு ரமதான் தருகிற பயிற்சி என்ன தெரியுமா? நான் நோன்பாளி, நீ ஏசினாலும் நான் டென்ஷன் ஆக மாட்டேன், அதுதான் திருப்பி ஏச மாட்டேன். நீ அடிக்க வந்தாலும் நான் குழம்பி போக மாட்டேன், நான் நோன்பாளி. படைத்தவன் ரப்புக்காக சாப்பாட்டையே விடுகிறோமா இல்லையா? அடக்கிக் கொள்கிறோம் தானே? பசியை கட்டுப்படுத்துகிறோம், தாகத்தை கட்டுப்படுத்துகிறோம், ஆசையை விழுங்குகிறோம். இப்படிப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் கோபத்தை விழுங்க முடியாதா? கோபத்தை அடக்கிக் கொள்ள முடியாதா? அன்பாண்டவர்களே, ரமலானுடைய நோன்பு எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற இறையச்சம் உள்ள மனிதர்களை உருவாக்குகிற பண்பு எது தெரியுமா? ஏசினவனுக்கே திருப்பி ஏசாதவன் நோன்பாளி, அடிக்க வந்தவனுக்கே திருப்பி அடிக்காதவன் நோன்பாளி என்றால் உண்மையான முஸ்லிம் யார் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே? உண்மையான முஸ்லிம் யார்? நபிகளாட்ட வந்து கேட்டாங்க, ஐயுல் முஸ்லிமீன் அஃதல், முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்,
சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாதவர்கள். அன்பாண்டவர்களே, நோன்பு பிடித்திருக்கிற நான் ஏசியவனுக்கே திருப்பி ஏசவில்லை, அடிக்க வந்தவனுக்கே திருப்பி அடிக்கவில்லை என்றால் சும்மா இருக்கிற முஸ்லிமுக்கு ஏசலாமா? சும்மா இருக்கிற முஸ்லிம்களுக்கு அடிக்கலாமா? சும்மா இருக்கிற முஸ்லிமை நோவினைப்படுத்தலாமா? முடியாது. எனவே நோன்பு எனக்கும் உங்களுக்கும் கோபத்தை அடக்குகின்ற அந்த பண்பை வளர்த்து உண்மையான முஸ்லிம்களாக இறையச்சம் உள்ள மனிதர்களாக மாற்ற முயற்சி செய்கிறது என்றால் இன்னொரு பயிற்சியை பாருங்களேன். கோபத்தை அடக்குவதற்கு இஸ்லாம் தருகிற ஒரு பயிற்சி. அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பாளியுடைய வாயிலிருந்து வருகிற வாடையை பற்றி என்ன சொன்னார்கள்? கஸ்தூரி மனம் வீசும் என்று சொன்னார்கள். அப்படித்தானே? பொதுவா மனிதன் இயல்பு என்ன தெரியுமா? ஒருத்தரோட பேசும் பொழுது அவர வாயிலிருந்து வாடை அடிச்சா கோபம் வரும். அப்படித்தானே? வருமா இல்லையா? பக்கத்தில் இருந்து தொழுகிறோம், ஒருவருடைய வாயிலிருந்து வாடை அடிக்கிறது, கோபம் வருமா வராதா? வரும். இது இயல்பு. அன்பார்ந்தவர்களே, நோன்பு பிடித்திருக்கிற ஒரு மனிதரோடு பேசும் பொழுது, குடல் காய்கின்ற பொழுது, வயிறு காலியாகிற பொழுது அங்கிருந்து ஒரு வாடை வரும். நாற்றம் என்று நாங்கள் சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அந்த வாசனைக்கு அந்த வாடைக்கு கொடுக்கின்ற பெருமதி என்ன தெரியுமா? கஸ்தூரி வாசனை என்று கொடுக்கிறான். இப்பொழுது நோன்பு பிடித்திருக்கிற ஒரு மனிதர் என்னோடு பேசுகிற நேரம் வாயிலிருந்து வாடை அடிக்கிறது, நாங்க என்ன நினைப்போம்? கோபப்படுவோமா? அவன் நோன்பாளியப்பா, அந்த வாசனையை அல்லாஹ் கஸ்தூரி வாசனை என்று சொல்கிறானே, நான் கோபப்பட மாட்டேன், அந்த மனிதனை வெறுக்க மாட்டேன் என்றால் வருகிற கோபத்தையும் அடக்கிக் கொள்கிற ஒரு பண்பு வருமா இல்லையா? அன்பாண்டவர்களே, இப்படி வித்தியாசமான ஒரு கோணத்திலே கோபத்தை அடக்கிக் கொள்ளுகின்ற, வெறுப்பை அடக்கிக் கொள்ளுகின்ற ஒரு பண்பை வளர்க்கிறது என்றால் இந்த நோன்பு ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நோன்பு தருகிற பயிற்சிகளில் ஒன்றுதான் என்னையும் உங்களையும் கோபத்தை விழுங்கக்கூடிய மனிதர்களாக, கோபத்தை அடக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவதற்கான பயிற்சியை ரமலான் கால நோன்பு தருகிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, கதிருடைய இரவு நாங்கள் எல்லோரும் அடைய ஆசைப்படுகிறோமா இல்லையா? எல்லோரும் ஆசைப்படுகிறோம். இந்த கதிருடைய இரவு இன்னதுதான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்களா? இல்லை. ஆனா எங்களில் அதிகமானவர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம்? 27வது இரவுதான் நினைக்கிறோம். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் நபித்தோழர்களிடத்தில் வருகிறார்கள். கதிருடைய இரவை குறிப்பிட்டு சொல்வதற்காக, இன்ன இரவுதான் என்று குறிப்பிட்டு சொல்வதற்காக வருகிறார்கள். புகாரியில 49வது இலக்க ஹதீஸ் பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு முன்னால வரும் பொழுது 2 நபித்தோழர்கள் சண்டை பிடிக்கிறார்கள், வாய் தக்கத்திலே ஈடுபடுகிறார்கள், முரண்பட்டு பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னி ஹரஜ்து லியுக்பிரகும் பிலைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவு இன்னதுதான் என்று உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்வதற்காக உங்களிடத்தில் வந்தேன். ஃபதலஹா ஃபுலானுன் வ ஃபுலான், இன்ன தோழர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஃபருஃபிஅத், அந்த அறிவு உயர்த்தப்பட்டு விட்டது, எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான், ரமதானுடைய மாதத்தின் கடைசி பத்திலே, ஒரு சில அறிவிப்புகளில் கடைசி பத்தின் ஒற்றைப்படை இரவுகளில் கதிருடைய இரவை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு போனார்கள். அன்பாண்டவர்களே, இந்த ஹதீஸை நானும் நீங்களும் பல தடவை கேட்டிருக்கலாம், பல தடவை படித்திருக்கலாம். இந்த ஹதீஸ் உணர்த்துகிற பாடம் என்ன? இதை நிதானமாக சிந்தித்தால் கோபத்தை அடக்குவதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம்.
அன்பாண்டவர்களே, என்ன சொல்கிறது? 2 பேர் சண்டை பிடிக்கிறார்கள். அதன் காரணமாக 83 வருடங்கள் நன்மை செய்கிற பாக்கியம் கிடைக்கிற அந்த குறிப்பிட்ட இரவு மறக்கடிக்கப்படுகிறது என்றால் நானும் நீங்களும் ஏன் சண்டை பிடிக்கிறோம்? ஏன் வாய்த்தக்கத்திலே ஈடுபடுகிறோம்? கோபம்தானே காரணம். கோபம்தானே காரணம். அடே, கோபத்தின் காரணமாக 2 நபித்தோழர்கள் சண்டை பிடித்தார்கள். அல்லாஹ் கத்ருடைய இரவையே மறக்கடித்தான் என்றால், நான் ஒரு முஸ்லிமோடு சண்டை பிடித்தால், என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினால், இது சண்டையாக வரும், இது சச்சரவாக வரும், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நாங்கள் தூரமாக வேண்டி வரும். எனவே ஒரு மூமினோடு சண்டையிலே ஈடுபடக்கூடாது, ஒரு முஸ்லிமோடு வாய்த்தக்கத்திலே ஈடுபடக்கூடாது என்கிற கோபம் வந்தாலும் அடக்கி கொண்டு போய்விடுவோம் என்கிற அந்த பண்பை இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் படித்து தருகிறதா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே ரமலானுடைய மாதம் என்பது, அதை பற்றி வந்திருக்கிற செய்திகள் என்பது எங்களுக்குள் இறையச்சம் உள்ளவர்களின் அடையாளமான கோபத்தை விழுங்குகின்ற அந்த பண்பை உருவாக்குகிறது என்பதை நானும் நீங்களும் விளங்கி கோபத்தை விழுங்கக்கூடிய, அடக்கக்கூடிய வழிகளை படிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கோபத்தை பொறுத்தவரையில் சில சந்தர்ப்பங்களில் கோபப்படுவது நல்லது, இஸ்லாம் வரவேற்கும். சில சந்தர்ப்பங்களில் கோபம் படுவது கெட்டது, இஸ்லாம் வரவேற்காது. எப்பொழுது ஒரு மனிதன் கோபப்படுவதை இஸ்லாம் வரவேற்கிறது என்று நானும் நீங்களும் பார்த்தால், அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் புறக்கணிக்கப்படுகிற பொழுது, இஸ்லாமிய விழுமியங்கள் குழி தோண்டி புதைக்கப்படுகிற பொழுது, மார்க்கத்துக்கு மாறு செய்கிற பொழுதோ கோபம் வர வேண்டும். மகன் தொழுவதில்லை, கோபம் வருகிறது. மனைவி தொழவில்லை, கோபம் வருகிறது. மனைவி எப்பொழுது பார்த்தாலும் சினிமா படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், கோபம் வருகிறது. கணவன் எப்பொழுது பார்த்தாலும் ஆபாச காட்சிகளை பார்க்கிறார், கோபம் வருகிறது. இந்த இடத்தில் கோபம் வர வேண்டுமா இல்லையா? வர வேண்டும். அதுதான் முஃமினுடைய பண்பு, அதுதான் முஃமினுடைய அடையாளம். ஆனால் கோபம் வருவது பிரச்சனை அல்ல, அந்த கோபத்தை எப்படி அணைக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. அதைத்தான் நானும் நீங்களும் படிக்க வேண்டும். ஒருவன் ஷிர்க் செய்கிறான், ஒரு முஸ்லிம் கபரடியில இருந்து கொண்டு பிரார்த்திக்கிறான், செய்யலாமா? முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அவர்கள் நபிமார்களுடைய கபறுகளை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு பாவம் எது? நல்லடியார்களோட கபரை கட்டி அதுக்கு மேல தர்காவை கட்டி அங்க போய் இபாதத்து செய்கிறது பெரும் பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உலாயிக ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹி யௌமல் கியாமா, கியாமத் நாளையில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிக கெட்டவர்கள் யார்? நல்லடியார்களை அடக்கம் செய்து அவர்களுக்கு மேல் கபறு கட்டி கட்டிடம் கட்டுபவர்கள் என்றார்கள். அது தனியே படிக்க வேண்டிய பாடம். இப்படி ஒருவர் ஷிர்க் செய்கிறார் என்றால் இவரை பார்த்து கோபம் வருகிறது, ரத்தம் கொதிக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? அடிக்க வேண்டுமா? அவரை விரட்ட வேண்டுமா? பதுவா செய்ய வேண்டுமா? இல்லை. இதுதான் கோபத்தை அடக்க வேண்டிய முறை. எப்படி? கோபட்ட ஷிர்க் செய்கிறானே, கோபம் வருகிறது, அவருடைய தலையை தடாவி முதுகை தட்டி, மனிதா இது ஷிர்க்கான காரியம், இதை நீ செய்யக்கூடாது என்று நன்மையை ஏவி தீமையை தடுப்பதன் மூலம்தான் ஒரு முஃமின் அந்த இடத்தில் தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும், கோபத்தை விழுங்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க வரம்புகள் மீறப்படுகிற பொழுது கோபப்பட்டார்கள். ஆனால் அந்த கோபத்தை எப்படி அடக்கினார்கள் தெரியுமா?
அந்த கோபத்தை எப்படி விழுங்கினார்கள் தெரியுமா? அழகான அறிவுரையின் மூலம், அழகான புத்திமதியின் மூலம், நல்ல வழிகாட்டல்கள் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் கோபத்தை விழுங்கினார்கள், வழிகாட்டி தந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் பாருங்கள், எப்படி அழகான வழிகாட்டல்கள் என்று பாருங்கள். ஒரு மனிதனோடு பிரச்சனை வருகிறது, ஒரு மனிதனோடு சண்டை சச்சரவு வருகிறது. அந்த நேரத்தில் இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், அழகான வழிமுறையின் மூலம் அவன் செய்கிற தீமையை நீ தடு. அழகான வழிகாட்டலின் மூலம் அவன் செய்கிற தப்பையும் தவறையும் நீ தடு. فَإِذَا الَّذِي بَيْنَكَ وَبَيْنَهُ عَدَاوَةٌ كَأَنَّهُ وَلِيٌّ حَمِيمٌ, உனக்கும் உன்னுடைய விரோதிக்கும் மத்தியில இருக்கிற விரோதங்கள் குரோதங்கள் அனைத்தும் இல்லாமல் போய் அவன் உற்ற நண்பனாக மாறுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தன்னுடைய விரோதி அவனுடைய செயலை பார்த்து கோபம் வருகிறது, அவனுடைய செயலை பார்த்து வெறுப்பு வருகிறது. வந்த கோபத்துக்கு அவனை திட்டி தீர்க்காமல், அவனுடைய கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை போடாமல், அவனுக்கு அழகான முறையிலே அட்வைஸ் பண்ணி, புத்திமதி சொல்லி, நல்ல வழிகாட்டலை காட்டி கொடுத்தால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நல்ல பண்பு அந்த விரோதியையும் உன்னுடைய நண்பனாக மாற்றும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இதுதான் கோபத்தை அடக்குவதன் உச்சகட்டம். சகோதரர்களே, தப்பு செய்பவர்கள், தவறு செய்பவர்களை பார்த்தால் நாங்கள் நிதானமாக, நாங்கள் அமைதியாக அவர்களுக்கு நல்ல வழியை காட்டிக் கொடுக்க வேண்டும். அது மனித சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வரும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் இந்த அறிவுரையை சொல்கிறான். என்ன அறிவுரை? உன்னுடைய விரோதி உனக்கு அநியாயம் இழைக்கிறான், உன்னுடைய விரோதி தப்பு செய்கிறான், தவறு செய்கிறான். உனக்கு கோபம் வந்தாலும் வெறுப்பு வந்தாலும் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவனை போன்று நீ நடந்து கொள்ளக்கூடாது. அவன் உனக்கு செய்த அநியாயத்தை போன்று நீ அநியாயம் செய்ய தயாராக கூடாது. நீ எப்படி இருக்க வேண்டும்? நல்லதை கொண்டு வழிகாட்ட வேண்டும், நல்ல பண்பை கொண்டு அறிவுரை செய்ய வேண்டும். அப்பொழுது உன்னுடைய விரோதியும் உற்ற நண்பனாக மாறுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாரை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொன்னார்கள்? புகாரியிலே 68:53 அந்த இலக்கத்தில் வரக்கூடிய செய்தியிலே சொன்னார்கள், மன் தகம ரசூலுல்லாஹ் லினஃப்ஸிஹி ஃபீ ஷைஇன், அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு நடந்த எந்த ஒரு விடயத்துக்காகவும் அடுத்தவர்களை கண்டித்ததில்லை, அடுத்தவர்களுக்கு தண்டனை கொடுத்ததில்லை, அடுத்தவர்களை கடிந்து கொண்டதில்லை. எதுக்காக? தனக்கு செஞ்ச துரோகத்துக்காக, தனக்கு செய்த அநியாயத்துக்காக. யாரையும் அல்லாஹ்வுடைய தூதர் பழி வாங்கினதில்லை. அடிச்சான், திருப்பி அடிச்சதில்லை. ஏசினான், திருப்பி ஏசினதில்லை. துரோகம் பண்ணினான், பழிக்கு பழி நடந்து கொண்டதில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்க வரம்பு மீறப்படுமாக இருந்தால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதற்குரிய தீர்வை தேடுவார்கள். அது இல்லாம ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி யாருக்கும் அடிக்க மாட்டாங்க, திருப்பி யாருக்கும் ஏச மாட்டாங்க. ஆனா மார்க்க வரம்பு மீறப்பட்டால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. பாருங்க, ஒரு சில நிகழ்வுகளை சொல்றேன். இன்னைக்கு எங்கட சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சொந்த விடயங்களுக்கு கோபத்தை கக்குவார்கள், சொந்த விடயங்களுக்காக அடுத்தவர்களை பகைப்பார்கள், சொந்த விடயத்துக்கு அடிப்பார்கள், ரத்தத்தை ஓட்டணுமா ரத்தத்தை ஓட்டுவார்கள். ஒரு காணி பிரச்சனை, கொலையும் செஞ்சிடறாங்க. ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கைய கால வெட்டி போட்டுடுறாங்க. சாதாரண ஒரு வாய் தக்கம், அடிக்கிறான், தலையால ரத்தம் வடியுது. இதெல்லாம் கோபத்துடைய விபரீதமா இல்லையா? சொந்த பிரச்சனை. ஆனால் மார்க்கம் என்று வந்துவிட்டால் அவன் ஷிர்க்கை செய்கிறான், குஃப்ரை செய்கிறான், பித்அத்தை செய்கிறான், மார்க்கத்துக்கு முரணான அனைத்து காரியத்தையும் செய்கிறான். கையை கட்டி பேசாம பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அடிக்க தேவையில்லை, உதைக்க தேவையில்லை, விரட்ட தேவையில்லை.
இல்லை. ஆனால் இஸ்லாம் சொன்ன வரம்புக்குள் இருந்து நன்மையை ஏவி தீமையை தடுப்பதன் மூலம் நல்ல வழியை காட்டி கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய தண்டனையை நிறைவேற்றுவதன் மூலம் அந்த மனிதனை திருத்த முயற்சி செய்ய வேண்டும். கோபத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக நீ என்ன பாவம் செய்தாலும் பரவாயில்லை, நான் சும்மா இருப்பேன் என்று இருக்கிறது இல்ல. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மிக பிரபலியமான ஒரு கூட்டம் மஹ்சூமியா கிளையாரண்டுவாங்க. அன்றைக்கு சமூகத்துல குறைஷிகளுக்கு மத்தியில இருந்த குடும்ப வம்சங்களில் மிகச்சிறந்த ஒரு ஃபேமிலி, மிகச்சிறந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு பெண்மணி திருடி விடுகிறாள். புகாரில 3475 முஸ்லிம்லையும் உங்களுக்கு பார்க்கலாம். அந்த பெண்மணி திருடினா என்ன பண்ணணும்? கையை வெட்டணும். திருடினால் கை வெட்ட வேண்டும். ஆனா ஒரு மிகச்சிறந்த குடும்பம்ன்றதனால பல பேரும் ஆசைப்பட்டாங்க கை வெட்டப்படாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் பேசணும் அந்த பெண்மணிக்காக. யார் போய் பேசுறது? அல்லாஹ்வுடைய தூதரின் மிகவும் நேசத்துக்குரிய மிக நெருக்கமான ஒரு தோழர் தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, உசாமாவே நீங்க போய் நபிகளாருக்கிட்ட இந்த பெண்மணிக்காக பேசுங்களே கையை வெட்டாமல் இருப்பதற்கு. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய், இந்த பெண்மணி சமூகத்துல செல்வாக்குள்ள குடும்பத்தை சார்ந்த பெண்மணி, அவங்கட கையை வெட்டினா நல்லமில்லையேன்னு பேசும் பொழுது ஃபதலவ்வன வஜ்ஹு ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் முகத்தின் நிறம் அப்படியே மாறியது. முகத்தின் நிறம் அப்படியே மாறியது. முகத்தின் நிறம் மாறேன்ற அர்த்தம் என்ன? கோபம் வந்தா தான் கண் சுவக்கும், கோபம் வந்தா தான் முகத்தின் நிறம் மாறும், கோபம் வந்தா தான் முகம் கடுகடுக்கும். நபிகளாருடைய முகத்தின் நிறம் மாறுகிறது. அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு நீ சிபாரிசு பண்ணுகிறாயா, நீ குரல் கொடுக்கிறாயா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் உடனே மக்களை அழைத்து தொழுகையை நிலைநாட்டி ஒரு உரை நிகழ்த்தி விட்டு சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நான் கையை வெட்டுவேன் ரசூலா எச்சரிக்கை பண்ணினாங்க. அன்பார்ந்தவர்களே, கோபம் என்பது வரவேண்டிய இடத்தில் வர வேண்டும். ஆனா சிபாரிசு செய்ய வந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலா அடிக்கல, கோபத்தை உடனடியாக வெளிப்படுத்தவில்லை, அடக்கிக் கொண்டு என்ன செய்தார்கள்? சரியான வழியை காட்டி கொடுத்தார்கள். இதுதான் ஒரு முஃமினுக்கிட்ட வர வேண்டும். ஆனா எங்கட பழக்கம் என்ன? தப்பு செஞ்சா அடுத்த அடி கன்னத்துல கை இருக்கும், அப்படித்தானே? இல்லாட்டி கால் இருக்கும் முதுகுல. இல்லை சகோதரர்களே, இல்லை. அழகான வழிகாட்டலை காட்டி கொடுக்க வேண்டும், நல்ல அட்வைஸ்களை பண்ண வேண்டும், நல்ல புத்திமதியை சொல்ல வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. புகாரியிலே 3081வது இலக்க செய்தியை பாருங்கள். ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? மக்கா வெற்றிக்காக போகிற நேரத்துல என்ன செய்கிறார்? ஒரு கடிதத்தை எழுதி ஒரு பெண்மணியுடைய கையிலே கொடுத்து அனுப்பி வைக்கிறார், மக்காவாசிகளுக்கு கொடுக்குமாறு. என்ன? நபிகளாரும் நபித்தோழர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை. இந்த செய்தி நபித்தோழர்களுக்கு கேள்விப்பட, அது நபிகளாருக்கு கேள்விப்பட என்ன செய்கிறார்கள்? ஒரு சில நபித்தோழர்களை பிடித்து அனுப்பி வைத்தார்கள். அவரை, அந்த பெண்மணியை பிடித்து விசாரித்து பாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது ரௌலா என்ற இடத்துல வச்சு அந்த பெண்மணியை பிடிக்கிறாங்க. அவரை கைது பண்ணி, ஹாத்திப் அவர்கள் உங்களுக்கிட்ட ஒரு கடிதத்தை தந்தார்களா என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்றாங்க, அப்படி ஒரு கடிதம் ஒன்று தரலையே எனக்கிட்ட. சொல்றாங்க, இல்ல உனக்கு ஒரு கடிதம் இருக்குது, அதை நீயாக தந்தால் முடிந்துவிடும், இல்லை என்றால் உன்னுடைய ஆடையை முழுக்க கலட்டி நாங்கள் என்ன செய்வோம்? உன்னை பரிசோதிப்போம் என்று சொல்கிற பொழுது அந்த பெண்மணி என்ன செய்கிறார்? தன்னுடைய இடுப்பில் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து கொடுக்கிறார். நபிகளாருக்கு எடுத்துக்கிட்டு வாராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? விடுங்கள் நபியே, இவருடைய கழுத்தை நான் வெட்டுகிறேன் என்று சொன்னார்கள். கோபம் வரும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு துரோகம் இழைக்கிற பொழுதோ, இஸ்லாமிய உம்மத்துக்கு துரோகம் இழைக்கிறார் என்று நினைக்கிற பொழுதோ கோபம் வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உண்மை நிலைமை தெரியாது, கோபப்பட்டாங்க. கழுத்தை வெட்ட விடுங்க நபியேண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உமரே நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. ஹாத்திப் அவர்கள் யார்?
பத்ர் யுத்த களத்திலே கலந்து கொண்டவர். அவருடைய முந்தைய பிந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் விரும்பியதை செய்யலாம். அவர் சொன்னார், நபியே, நான் செஞ்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பாருங்க, கோபத்தை அடக்கிற முறை. உங்கள் எல்லாருக்கும் மக்கால குடும்பம் இருக்குது, சொந்த பந்தம் இருக்குது. ஏதாவது ஒன்று வந்து அவங்க உங்களை பாதுகாப்பாங்க. ஆனா எனக்கு மக்காவுல யாருமே இல்லை. நான் மக்காவுல போனா அவர்கள் என்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இப்படி ஒரு கடிதத்தை எழுதினேனே அல்லாமல் முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைப்பதற்கல்ல. நான் இஸ்லாத்தை கடுமையாக நேசிப்பவன் என்று சொன்னவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கல. அவர் பதிலிலே கலந்து கொண்டவர். அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அவர் விரும்பியதை செய்யலாம் என்கிற வழியை காட்டி கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு கோபப்பட்டாங்களா இல்லையா? கோபம் வர வேண்டும், வர வேண்டிய இடத்தில் வர வேண்டும். ஆனால் நடவடிக்கை நாங்க நினைச்ச மாதிரி போகக்கூடாது, இஸ்லாமிய வரம்புக்குள் போக வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டலை காட்டி தந்த மார்க்கம் இஸ்லாம். அன்பாண்டவர்களே, மதீனாவிலே மர்வான் கவர்னராக இருக்கிற நேரம், ஆட்சி தலைவராக இருக்கிற நேரம், பெருநாள் தொழுகை நடக்கிறது. பெருநாள் தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பர்ல ஏறி உரை நிகழ்த்தல்ல, தொழுகைக்கு பின்னால்தான் உரை நிகழ்த்தினாங்க. பெருநாள் திடலுக்கு முதலாவது மிம்பரை கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? மர்வான் என்ற ஆட்சியாளர் தான். அவர் மிம்பர் மேடையை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு தொழுகைக்கு முன்னால மிம்பருக்கு ஏறுகிறார் உரை நிகழ்த்துவதற்கு. அந்த மஜ்லிஸில் இருந்த ஒருவர் என்ன செய்கிறார்? அவருடைய சட்டையை பிடித்து இழுக்கிறார். சில அறிவிப்புகள் அப்படியே வருகிறது. ஒரு சில அறிவிப்புகளில் வருகிறது, மர்வானே, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறைக்கு மாறு செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரை பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு பிறகுதான் உரை நிகழ்த்தினார்கள். பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாறு செய்கிற பொழுதோ ஆட்சியாளராக இருந்தாலும் பேசினார்கள், நன்மையை ஏவி தீமையை தடுத்தார்கள். அவர் சொன்னார், உங்களுக்கு தெரிஞ்ச நபிகளார் காலம் போயிட்டுது, இன்றைக்கு நாங்க இப்படித்தான் செய்வோம். உடனே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸ்ல நாங்க நபித்தோழர் எழுந்து சொன்னார், அந்த மனிதரை பொறுத்தவரையில் அவர் மீதுள்ள கடமையை செய்து விட்டார். மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. யாராவது ஒரு மார்க்கத்துக்கு முரணான செயலை கண்டால் டென்ஷன் ஆகும். இவன் இப்படி செய்றானே, ஹராத்தை செய்றானே, அநியாயத்தை செய்றானே, கோபம் வரும். கோபத்தில் எக்ஸன அவர் முகத்துக்கு காட்டுறது இல்ல. ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. சக்தி இருக்கிறதா, ஆற்றல் இருக்கிறதா, கையால் மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். மகன் தப்பு செய்கிறான், தவறு செய்கிறான், ஒரு அடி அடிச்சு திருத்துறது பிரச்சனை அல்ல. அன்பாண்டவர்களே, அதே நேரம் கையினால் தடுக்க சக்தி இல்லையா, ஃபபிலிசானிஹி, நாவால அறிவுரை பண்ண வேண்டும். தப்பு செய்கிறார், தவறு செய்கிறார், முதுகுக்கு பின்னால் போய் விமர்சிப்பதை விட முகத்துக்கு முன்னால், மனிதா, சகோதரனே, நண்பனை, நீ செய்வது பிழை, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சரியை காட்டி கொடுக்க வேண்டும். சில இடங்கள் இருக்கும், கையாலும் தடுக்க முடியாது, நாவாலும் பேச முடியாது என்றால் ஃபபி கல்பிஹி, உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கி போய்விட வேண்டும். இதுதான் மார்க்கத்துக்கு முரணானதை காணுகிற பொழுது கோபம் வருகிறதா, வெறுப்பு வருகிறதா, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதன் மூலம் அந்த கோபத்தை அடக்க வேண்டுமே அல்லாமல் அடிப்பதன் மூலம், நொறுக்குவதன் மூலம் செய்யக்கூடாது. சில நேரம் நம்ம நாட்டில் பார்ப்போம், பள்ளிகளுக்கு ஒரு மார்க்க பிரச்சனை நடக்கும். ஹசரத் ஆலிமு கிட்ட போய் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டுருவாரு, ஹசரத்தை என்ன செய்வார்? போட்டு அடிங்கடா அவருக்குன்றுவாரு. நடக்குமா இல்லையா? ஊரோட்டு விரட்டுங்கடாண்டுவாரு. நடக்குதா இல்லையா? இல்லை சகோதரர்களே, இல்லை. நான் மார்க்கத்தை பேசுகிற பொழுது தவறுவிட்டால் உங்களுக்கு உரிமை இருக்கிறது கேட்பதற்கு. நீங்கள் கேட்கும் பொழுது எனக்கு கோபம் வரும். நீங்கள் கேட்கும் பொழுது எனக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை நீ எனக்கிட்ட கேள்வி கேட்கிறியான்றதல்ல. கோபத்தை அடக்கி கொண்டு முறையாக பதில் சொல்ல வேண்டும். இல்லையா, நீ சொல்வது தவறு மகனே, நீ சொல்வது பிழை மகனே, இப்படி அநாகரீகமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று நாகரீகமாக நடப்பதுதான் கோபத்தை அடக்குகின்ற முறையை அல்லாமல் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதும் இல்லை. மறைத்துவிட்டு போய்விடுகிறோம் என்றால் இதுவும் முஃமினுடைய பண்பல்ல என்கிற பாடத்தை மார்க்கத்துக்காக கோபம் வருகிற இடங்களில் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. மனைவி தவறு செய்கிறார், மனைவி அந்நிய ஆணோடு தொடர்பு வைத்திருக்கிறார்,
சில ஆண்கள் இருக்கிறாங்க, தண்ட மனைவி என்னதான் ஹராத்தை செஞ்சாலும் அவருக்கு கோபம் ரோஷம் வாரதில்லை. விளங்குதா? அது உண்மையான முஃமினுக்கு நல்லதல்ல. மனைவி மார்க்க வரம்பை மீறுகிற பொழுது, குறிப்பாக கற்பு இருக்கிறது, ஒழுக்கம், அதற்கு மாற்றமாக நடக்கிற பொழுது ஒரு ஈமானுள்ள ஆண்மகனுக்கு ரோஷம் வர வேண்டும், கோபம் வர வேண்டும். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மனைவி இன்னொரு ஆணோடு தனித்திருப்பதை நான் கண்டால் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாளை எடுத்து வெட்டட்டுமா என்று கேட்டார்கள். கோபம் வருமா வராதா? கோபம் வாரவன் தான் அங்க ஆம்புல. அந்த இடத்துல கோபம் வராட்டி அவன் மனுஷனே கிடையாது, அவன் கணவனே கிடையாது. உச்சகட்டம் என்ன பண்ணலாம்? அடிக்க முடியாது, வெட்ட முடியாது. இன்னைக்கு நாங்க எடுக்கிற ஆக்ஷன் அப்படித்தானே, அடி, நொறுக்கு, கால ஒடை, கைய ஒடை. இந்த அதிகாரம் எனக்கும் உங்களுக்கும் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, மனைவியிடத்திலே காணுகிற தப்புக்காக, தவறுக்காக, லா யஜிது அஹதுக்கும் இம்ராத்தஹு ஜில்தல் அப்தி, அடிமையை அடிப்பது போன்று மனைவியை அடிக்க வேண்டாம் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்நிய ஆணோடு தனித்திருப்பதை கண்டால் வாளை எடுத்து வெட்டட்டுமான்னு கேட்டாங்க. ரோஷம் உள்ளவருக்கு வெட்ட சொல்லும் மனசு. கோபத்தை அடக்கி கொண்டு, அந்நிய ஆணோடு போய்விட்டாயா, உன்னை நான் தலாக்கு சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான் சொல்லலாம். அதையும் மீறினா காலி கோர்ட்ல போய் என்ன செய்யலாம்? வழக்கு பதிவு செய்யலாம். என்னுடைய மனைவி இப்படி ஒரு ஆணோடு தொடர்பிலே இருக்கிறார், அதுக்கு மேல வேற லியான் என்ற சட்டம் எல்லாம் இருக்கு. அதை தாண்டி போய் அடிக்கிறது, புடிக்கிறது, ரத்தத்தை ஓட்டுறது எதையும் செய்ய முடியாது. மார்க்கத்துக்கே இதுதான் என்றால், அன்பார்ந்தவர்களே, என் சொந்த பிரச்சனை, என்னுடைய சொந்த விவகாரம், எதுக்குங்க? சுலைமானி ஊத்தினா சீனி போதாது, இனிப்பு போதாது, இதுக்காக அடிக்கிறோமா இல்லையா? ஆடையை கழுகி வைக்கவில்லை, ஆடையை அயன் பண்ணி தரவில்லை என்பதற்காக மனைவியை ஏசுகிறோம், பதுவா செய்கிறோம், விரட்டுகிறோமா இல்லையா? நேரத்துக்கு உணவு தரவில்லை, சாப்பாடு தரவில்லை, மனைவியோடு சண்டை பிடிக்கிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அக்கம் பக்கத்தவர்களோடு சண்டை பிடிக்கிறோம், நண்பர்களோடு சண்டை பிடிக்கிறோம். தனக்கு துரோகம் செய்து விட்டார், தன்னை கோபமூட்டுகிற ஒரு செயலை ஒருவர் செய்து விட்டார். ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கோபத்தை அடக்க வேண்டும், கோபத்தை விழுங்க வேண்டும். எப்படி சகோதரர்களே பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய சேவகராக வைத்திருந்தார்கள். என்ன சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் 10 வருடங்கள் சேவை புரிந்தேன், 10 வருடங்கள் வேலைக்காரனாக இருந்தேன். அந்த 10 வருட காலத்திலும் நான் ஒரு செயலை செய்துவிட்டால் ஏன் இப்படி செய்தாய் என்று கடிந்து கொள்ளவும் மாட்டார்கள். ஒன்றை செய்ய வேண்டிய ஒன்றை செய்யாமல் விட்டுவிட்டால் ஏன் நீ இப்படி செய்யவில்லை என்று கண்டிக்கவும் மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நம்ம ஆட்கள் அப்படி விட்டா ஒன்றையுமே செய்ய மாட்டாங்க, அல்லது நம்மளை மீறி போய் எல்லாம் செஞ்சுட்டு போயிருவாங்க. அப்படி இருந்தாலும் கோபப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. அவரை ஒழுக்கமாக அழைத்து, நாகரிகமாக அழைத்து, அழகான வழிகாட்டலை காட்டிக் கொடுக்க வேண்டுமே இல்லாமல், இந்தா உனக்கு 1 மாசம் சம்பளம் இல்லை போ, இதனை நடக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் சம்பளத்தை வெட்டியாச்சு போ. அன்பார்ந்தவர்களே, இல்லையா விசா எடுத்து கிழிச்சு போயிரு. வருகிற கோபத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இல்லை சகோதரர்களே, கோபத்தை அடக்கி கொண்டு, கோபத்தை விழுங்கி கொண்டு, தன்னுடைய கம்பெனிக்கு நஷ்டம் வரலாம், தன்னுடைய தொழிலுக்கு ஆபத்து வரலாம். ஆனால் இன்னொரு மனிதனின் மீது அடர்ந்தேறக்கூடாது, அத்துமீறக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. அவனை தலையை தடாவி, முதுகை தட்டி, அறிவுரை செய்து, புத்திமதி சொல்லி அவனை முன்னேற்றுவதற்கு வழி பார்க்க வேண்டுமே அல்லாமல் தனக்கு வந்த கோபத்தினால் ஒருவனை அழித்து விடுகிற நிலைக்கு நானும் நீங்களும் போகக்கூடாது. இந்த உலகத்துல பிரச்சனை இதுதானே சகோதரர்களே. குடும்பத்துக்கு பிரச்சனை இதனால தானே, நாட்டுக்கு பிரச்சனை இதனால தானே. கோபத்தை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் அடக்கி வாழ்வோமாக இருந்தால் உலகத்திலும் மனித சமூகம் நிம்மதியாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்கிற வழிகாட்டல் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பாதையில நடந்து போறாங்க நபித்தோழர்களோட. புகாரில 3149வது இலக்க செய்தி.
அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தந்த தோளுல ஒரு சால்வை போட்டிருப்பாங்க, யமன் சால்வை. அதனுடைய ஓரப்பகுதி, அந்த போர்டர் பகுதி இருக்குது தானே, அதுல கடுமையான ஒரு புடவை துண்டை பிடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ரஃப்பா இருக்கும், சாஃப்டா இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களோட போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னா யாருங்க? சாதாரணமான மனிதரா? யாரு? சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை விட மதித்தவர்கள், அப்படித்தானே? மதீனாட மன்னர் நடந்து போகிற பொழுது சாதாரண மனிதர், நாங்க சொல்லுவோம் நாட்டுப்புற அரபி என்று சொல்லுவோம், அப்படி ஒருவர் வருகிறார். நபிகளார் கழுத்துல இருக்கிற அந்த சால்வையை பிடித்து ஒரு இழுக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அவர் அந்த இழுத்த வேகத்துக்கு நபிகளார் கழுத்துல அப்படியே உரைசலுடைய அடையாளம் விளங்கிச்சுட்டாங்க. அப்படியே புண்ணாவிட்டதுன்றாங்க, காயம் ஏற்பட்டுடுதுன்றாங்க. முகம்மதே, அல்லாஹ் தந்ததிலிருந்து தந்துட்டு போன்றாங்க. எப்படி கோபம் வரும்? 10 பேர் முன்னுக்கு தலைவரோட இப்படி பேசினா எப்படி கோபம் வரும்? நிர்வாகியோட இப்படி பேசினா எப்படி கோபம் வரும்? ஒரு மௌலவியோட பேசினா எப்படி கோபம் வரும்? வருமா வராதா? வரும். நபிகளாருக்கு கோபம் எல்லாம் வராம இல்ல. கோபம் வந்தாலும் நபிகளார் அடக்கிக் கொள்வார்கள். அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு சொன்னார்கள், ஏதாவது இருந்தால் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு போன வரலாற்றை புகாரியிலே பார்க்கிறோம். நபிகளார் குடும்ப வாழ்க்கையில எப்படி இருந்தார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியிட வீட்டில் இருக்கிற நேரம் இன்னொரு மனைவி என்ன பண்றாங்க? ஒரு உணவு தட்டை அனுப்பி வைக்கிறாங்க. பொதுவாக பல திருமணம் முடித்தால் மனைவிமார்களுக்கு இடையில் ஒரு போட்டி இருக்கும், யாரு கவனிக்கிறது என்று. அது சாதாரண, நம்ம முடிக்காத நமக்கு ஒன்றும் தெரியாம இருக்கும். ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வரலாறு படிச்சாதான் அந்த இன்பம் எல்லாம் பார்க்கலாம், அந்த ரசனையெல்லாம் பார்க்கலாம். படிச்சு பாருங்க, பயங்கரமா போட்டியெல்லாம் இருந்திருக்கு. ஆயிஷா நாயகி நிக்கிறாங்க, சஹாபாக்கள் முன்னால இருக்கிற நேரம் அந்த மனிதர் கொண்டு வந்து உணவு தட்டை நபிகளாருக்கு நீட்டுகிறார். எப்படி இருக்கும்? ஆயிஷா நாயகிட தினத்துல வேறொரு மனைவி சாப்பாடு அனுப்பினா எப்படி இருக்கும்? ஒரே அடி அந்த தட்டுக்கு. தட்டு கீழே விழுந்து உடைகிறது, உணவு சிதறி போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டு இருப்பாங்க, அதை பார்க்க முன்னுக்கு நாங்க எப்படி நடப்போம்? என்னுடைய தாய்க்கு முன்னால் மனைவி ஒரு கேள்வி கேட்டு விட்டால், என்னுடைய நானா தம்பிக்கு முன்னால் மனைவி ஒரு கேள்வி கேட்டு விட்டால், என்னுடைய அக்கா தங்கச்சிக்கு முன்னால் என்னுடைய மனைவி ஒரு கேள்வி கேட்டு விட்டால் எங்களுடைய ரத்தம் கொதிக்கும். அப்படித்தானே? அடுத்த கட்டம் என்ன? இந்த கைதான் பேசும். அப்படித்தானே? அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்கள் எல்லோரும் இருக்கிற இடத்தில் இது நடக்குது. சிரித்து கொண்டு சொன்னார்கள், லாரத் உம்முக்கும், உங்களோட தாயாருக்கு ரோசம் வந்திருக்குது. அந்த ரோசத்துல நியாயம் இருக்கு. என்ன நியாயம்? அவங்களோட டேட்ல இன்னொரு மனைவி அனுப்பினது என்னதான்? ரோசம் வரும் தான். உங்களோட தாயாருக்கு ரோசம் வந்திருக்குது நீ சிரிச்சு கொண்டு சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் கீழே அமர்ந்து உணவையெல்லாம் புரக்கி புரக்கி தட்டிலே போட்டு விட்டு சொன்னார்கள், ஆயிஷாவே, உணவு எனக்குரியது, தட்டு அவருக்குரியது, நல்லொரு தட்டை மாற்றிக்கொடு என்று அறிவுரை பண்ணார்கள். நீதான் கோபத்தை அடக்கிற முறை, இதுதான் கோபத்தை விழுங்குற முறை. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இப்படி கணவன் மனைவிக்கு இடையிலே வரக்கூடிய பிரச்சனைகளில் மனைவி இவ்வளவு சுமூகமாக நடந்து கொண்டால், கோபத்தை விழுங்கிக் கொண்டால், கணவன் கோபத்தை விழுங்கினால் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வருமா இல்லையா? வரும் சகோதரர்கள், நிச்சயமாக வரும். எனவே இந்த அடக்கக்கூடிய முறையை படித்துக் கொண்டால் நானும் நீங்கள் உண்மையான இறையச்சம் உள்ளவர்களாக மாற முடியும் என்கிற வழிகாட்டலை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கோபத்தை அடக்குவதுதான் வழிமுறை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல உச்சகட்ட இறையச்சத்துக்கு சொந்தக்காரவங்க 2 பேரை சொல்லுங்க. யாரு உச்சகட்ட இறையச்சம் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால? அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. மனிதர்கள் கோபம் வந்தது. புகாரியை புரட்டி ஹதீஸை வாசியுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, புகாரில 3661, சின்னொரு வாய்த்தக்கம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு 2 பேருக்கு மேல வாய்த்தக்கம் வந்துடுது. என்ன பண்றாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சில வார்த்தைகளை பாவிச்சு உமருக்கு ஏசிடுறாங்க. ஏசினா கோபம் வருமா இல்லையா? கோபம் வருகிறது. அபூபக்கர் உடனே விளங்கி கொண்டார்கள், நான் செய்தது தவறு. இதுதான் முஃமின்.
கோபம் வராமைக்காது வரும், உடனே அடங்க வேண்டும். விளங்கினாங்க நான் பேசினது தவறு, உமரே மன்னிச்சுக்கோங்களே என்னைய, உமரே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னை. உமருக்கு கோபம் வருமா இல்லையா? சஹாபாக்களிலே அதிகம் கோபம் வரக்கூடிய ஒரு நபி தான் அடக்கி கொள்வாங்க. மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். நாங்கண்டா என்ன சொல்லுவோம், எங்கட கோபம் டபுள் ஆகுமா, நீ மன்னிச்சா மணி இல்லாட்டி போ, நான் பார்த்துக் கொள்றேன், அப்படித்தானே? இல்லை சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் மன்னிக்க மறுத்தார் என்றால் என்னுடைய மறுமை வாழ்க்கை பாதிக்கப்படும் அல்லவா? ஓடோடி சென்றார்கள் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு. எதற்கு தெரியுமா? உமரை போட்டுக் கொடுப்பதற்கல்ல, உமரை காட்டிக் கொடுப்பதற்கல்ல, உமருடைய மன்னிப்பை பெறுவதற்காக. அவங்க போயிட்டாங்க. போன உடனே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உணர்றாங்க, இதான் கோபம்ன்றது. தனியோனும் அடங்கோனும். அட ஏண்ட ஒரு முஃமின் ஏசினத்துக்கு மன்னிப்பு கேட்டாரே, நாம் மன்னிப்பு கொடுக்கலையே. சரி, பள்ளியில கண்டா பேசிக்கொள்வோம், அப்படி இருந்தாங்களா? இல்லை. உடனடியாக போனார்கள் அபூபக்கருடைய வீட்டை தேடி. அசம்மா அபூபக்கர், வீட்டிலே அபூபக்கர் இருக்கிறாரா என்று கேட்கிற பொழுது உள்ளிருந்து அபூபக்கர் வீட்டிலே இல்லை என்று பதில் வருகிறது. சரி, பள்ளியில காணுவோம் தானே என்று விடல, நேரடியா போனாங்க பள்ளிக்கு. ஏன் அங்கதான் இருப்பாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. போனா நபிகளார் அமர்ந்திருக்கிறார்கள், முன்னால் அபூபக்கர் நின்று கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நுழைகிற பொழுது நபிகளாருடைய முகத்தின் நிறமெல்லாம் மாறுகிறது, கண்ணெல்லாம் சிவந்து போகிறது. ஏன்? அபூபக்கர் மன்னிப்பு கேட்டாரு, கொடுக்கலையா? இந்த கோபம். நாங்கண்டா என்ன செய்வோம்? சிரிப்போமே, கையை தட்டி தட்டி ஏச்சி வாங்க போறார் உமர், அப்படித்தானே? ஈமான் இருந்தால் அப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆடையை தூக்கி கொண்டு முழங்காலிலே விழுந்து சொன்னார்கள், நபியே, உமர் தவறு செய்யவில்லை, நான் தான் தவறு செய்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர்! என்ன பண்பு, என்ன நடத்தை என்று பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேடி போனது எதற்காக? மன்னிப்பு கொடுப்பதற்காக. எனவே சகோதரர்களே, மனிதனாக பிறந்தவன் தப்பு செய்வான் சகோதரர்களே, மனிதனாக பிறந்தவன் தவறு செய்வான் சகோதரர்களே. இதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு கோபம் வருகிற இடத்தில் அல்லாஹ்வே மன்னிக்கிறான், நான் ஏன் மன்னிக்க கூடாது என்று புரிந்து கொண்டால், அன்பார்ந்தவர்களே, ரசூல் கடன் கொடுக்கல் வாங்கல், கோபம் வருகிற இன்னொரு இடம். அப்படித்தானே? கோபம் வருகிற இன்னொரு இடம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னைய சமூகத்தில் ஒருவர் மரணித்த நிகழ்வை பற்றி சொல்கிற பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக எந்த நல்ல காரியமும் செய்யாத ஒருவர் மரணித்து விட்டார். அவரை அல்லாஹ் எழுப்பி விசாரிக்கிற நேரம் மலக்குமார்கள் கேட்பாங்களாம், நீ அல்லாஹ்வுக்காக செஞ்ச ஏதாவது ஒரு அமல் இருந்தா சொல்லுன்னு சொல்ற நேரம் அவர் யோசித்து விட்டு ஒன்றுமே இல்லை என்பாராம். ஒன்று இருந்தால் சொல்லு என்று சொல்லுகிற நேரம் அவர் சொல்லுவாராம், நான் கொடுக்கல் வாங்கல் செய்பவனாக இருந்தேன், கடன் கொடுப்பேன், திருப்பி எடுக்கிற நேரம் கடன் எடுத்த மனிதன் வசதி உள்ளவனாக இருந்தால் அவகாசம் கொடுப்பேன், வசதி இல்லாதவனாக இருந்தால் தள்ளுபடி செய்வேன், குறைத்து கொடுப்பேன். என்ன பண்பு சகோதரர்களே! கோபம் வருகிற இடத்தில் கோபத்தை காட்டாமல், சரி உன்னால் ஒரு மாசத்துக்கு போற தரலாமா தா, ஒரு வருஷத்துக்கு போற தரலாமா தா. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறது. கோபம் வார இடம்தான், அடக்கிக் கொண்டால் மன்னிப்பு இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அறிவுரை சொல்லுங்கள், எனக்கு புத்திமதி சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தகுதப், நீ கோபப்படாதேண்டாங்க, நீ கோபப்படாதேண்டாங்க. திருப்பி சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அறிவுரை சொல்லுங்கள், லா தகுதப், நீ கோபப்படாதேண்டாங்க. கோபம் அதிகமாக வருகிற மனிதனுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ், கோபப்படாதே. கோபம் என்பது உன்னை உலகத்தில் கெட்டவனாக ஆக்கிவிடும், மனித சமூகத்தில் உன்னை கெட்டவனாக ஆக்கிவிடும், மறுமையிலே மிகப்பெரிய ஒரு படுகொலியிலே தள்ளிவிடும். ஏன்? ஷைத்தான் எங்களுக்குள் கோபத்தை உருவாக்கி விடுவான். அதன் காரணமாக உலகத்திலும் கெட்டவர்களாக மாறி மறுமையிலே நஷ்டப்பட வேண்டி வரும். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அவங்களோட மஜ்லிஸ்ல ரெண்டு பேர் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர் கோபப்பட்டிருக்கிறார், இவர் கோபப்பட்டிருக்கிறார், ஒரு வார்த்தையை அவர் சொல்வாராக இருந்தால் அவரை விட்டும் சைத்தான் ஓடிவிடுவான், கோபம் அடைந்து விடும் என்று சொன்னார்கள்.
முகம் சிவந்து விடுகிறது, கண்கள் சிவந்து விடுகின்றன. அவருடைய இந்த நரம்பு, சில ஆட்களுக்கு கோபம் வந்து இந்த நரம்பு வெளியே தள்ளும், நரம்புகள் எல்லாம் புடைத்து வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னி லஅலமு கலிமா, எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், லவ் காலஹா ذهب عنه ما يجد, அந்த வார்த்தையை அவர் சொல்லிவிட்டால் அவர் விட்டு கோபம் போய்விடும் என்று சொன்னார்கள். அது என்ன வார்த்தை என்று கேட்கிற பொழுது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான். கோபம் வாரது விளங்கினா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒருவர் கோபப்படுகிறாரா, அவருக்கு ஞாபகப்படுத்துங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ன்னு சொல்லு, ஷைத்தான் ஓடிடுவான்னு சொல்லுங்க. நாங்க கோபம் வார நேரம் இந்த வார்த்தையை சொல்லுவோம். எங்களுக்கு முன்னால் ஒருவர் கோபப்படுகிற நேரம் அவருக்கு இதை சொல்லிக் கொடுப்போம். அதனூடாக நாங்களும் வருகிற கோபத்தை தணிக்கலாம், அடுத்தவர்களுக்கும் வருகிற கோபத்தை என்ன செய்யலாம், அடக்கி விடலாம். கணவன் மனைவியாக வாழுகிற நேரம், குடும்பமாக வாழுகிற நேரம், தொழில் துறவுகளில் ஈடுபடுகிற நேரம், ஒரு ரூமுக்குள் பல பேர் தங்குகிற நேரம், ஒரு சிலருடைய செயற்பாடுகள் கோபத்தையும் வெறுப்பையும் கொண்டு வரும். அந்த நேரத்தில் எங்களுக்கு கோபம் வந்தா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று அடங்கிக் கொள்வோம். அடுத்தவர்கள் கோபப்பட்டா அஊது பில்லாஹ் சொல்லப்பான்னு சொல்லி வழிகாட்டலை சொல்லி கோபத்தை அடக்க முயற்சி செய்தால் நாங்களும் நல்லவர்களாக வாழலாம், அடுத்தவர்களையும் நல்லவர்களாக உருவாக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இதை தாண்டி எழும்பி இருப்பவர் அமர வேண்டும், அமர்ந்திருப்பவர் படுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தி வருகிறது. கோபம் வந்தவர் வுது எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லது குளித்துக் கொள்ள வேண்டும், அது கோபத்தை தணிக்கும் என்ற ஒரு நபி மொழியிலே வந்திருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பிலே கோபம் வந்தவர் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும் என்ற ஹதீஸ் வருகிறது. இந்த 3 ஹதீஸுமே அறிவிப்பாளர் தொடரில் விமர்சனம் உள்ள ஹதீசுகள் தான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்வது புகாரியிலே 3282 வந்திருக்கிறது. மற்ற 3 ஹதீசுகளும் என்னதான், பலவீனமான செய்திகளுக்கு வந்திருக்கிற செய்தின்றதை விளங்கி, அன்பார்ந்தவர்களே, கோபத்தை அடக்குவதன் மூலம் இரையச்சம் உள்ளவர்களுடைய பண்பை வளர்த்து கொண்டு மறுமையில் சுவனத்தை அடைந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.